ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நார்மல் ஃபார்ம்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதில் உள்ள 4 டைப்ஸ் பார்த்தோம். இப்போ அதை வச்சு வர்ற பேசிக் சம்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதோட ப்ரொசீஜர் அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம், டிஸ்ஜங்க்டிவ் அப்படின்னு வந்துட்டாலே என்ன சொல்லியிருக்கேன், நான் ஆர் ஃபார்மேட்டில் வரும். ஓகேவா? ஆர்னா உங்களுக்கு என்ன தெரியும், இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அண்டுனா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நெகேஷன் அப்படின்னா நாட்டு. ஓகேவா? இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து ஆராக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அவங்க கொடுத்துருக்க ஃபார்மை ஆட் பண்ணுறது. இதுனா என்ன சொல்லியிருக்கேன், நான் அடிஷன் சொல்லி சம் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். சம் ஆஃப் எலமெண்ட்ரி. ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிள் வர்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், consist of a sum of elementary product is called disjunctive normal form, DNF. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபார்மெட்டுக்கு ஏ இந்த மாதிரி சிம்பிள் வச்சு பி இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் உள்ள ரிமார்க்ஸ் என்னென்னா, a given formula may not have unique DNF இல்லைன்னா வி அப்ளை டிஸ்ட்ரிபியூட்டில் ஆஃப். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட் வேல நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் கிவன் ஃபார்முலா ஃபால்ஸ் ஆச்சுன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் நெகேஷன் லால நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துருப்போம். சப்போஸ் அது ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்லா ப்ராடக்ட்டும் என்ன ஆயிரும், ஐடென்டிக்கலாக ஃபால்ஸ் ஆயிரும். ஓகேவா? பாருங்கள், இதில் ஃபார்முலா என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஆஃப் ஃபார்முலா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து டிமார்க்சன்ஸ்லா யூஸ் பண்ணுவோம், அல்லது டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா யூஸ் பண்ணுவோம். நெகேஷன்லா ஊடையில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி டபுள் நெகேஷன் லாவும் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று நெகேஷன் லா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த லா எல்லா லாவுமே நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சம் வந்து ஈஸியாக சார்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? இதோட ப்ரொசீஜர் அல்லது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு சும்மா ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? ஈக்குவலண்ட் ஃபார்முலா, இதுக்கு ஏத்தாப்பில் உள்ள ஈக்குவலண்ட் ஃபார்முலா கேன் பி டிவைடட் பை ரீப்ளேசிங். இந்த சிம்பிள் போட்டு வரும், இந்த சிம்பிள் போட்டு வரும். ஓகேவா? இப்போதைக்கு நான் இந்த சிம்பிள் போட்டு நான் சம் சால்வ் பண்ணுறதுனால இந்த சிம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டபுள் சிம்பிள் போட்டு வர்றது எப்படின்னு நான் அடுத்து வர்ற வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? இதை நம்ம எப்படி மாற்றுவோம், ஒன்று அண்டா மாற்றுவோம், இல்லை ஆறாக மாற்றுவோம், இல்லை நாட்டாக மாற்றுவோம், நெகேஷனாக மாற்றுவோம், இல்லை இந்த 3 சிம்பிளாக சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஆனால் என்ன சிம்பிள் கிடைக்கணும், இந்த சிம்பிள் தான் நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகேவா? சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஏ அண்ட் பி ஒரு 2 இதை வந்து சம் பண்ணுற மாதிரி இந்த நடுவில் இந்த இது போட்டு எப்பயுமே வரணும். கடைசி ஃபைனல் முடிகிற ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி சி இந்த மாதிரி நடுவில். ஓகேவா? சென்டரில் ஏ ப்ராடக்டாக இருக்கலாம், இங்கே பி, இங்கே சி, இங்கே நடுவில் வர்ற சிம்பிள் வந்து இந்த இதில் இருக்கணும். ஓகேவா? அடுத்து அப்ளை நெகேஷன் டு த ஃபார்முலா. ஒன்று டபுள் நெகேஷனாக இருக்கலாம், இல்லை நார்மல் நெகேஷனாக இருக்கலாம், ஏதாவது அப்ளை பண்ணுற மாதிரி வரும். யூஸ் டிமார்கன்ஸ்லா. மேக்ஸிமம் இது அப்ளை பண்ண மாதிரி டிமார்கன்ஸ்லா வரும். அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா வரும். ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணணும். டிமார்கன்ஸ்லா யூஸ் பண்ணோன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா தான் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் வேறு என்ன லாஸும் வரலாம், அல்லது டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா ரிப்பீட்டடாக வரலாம். ஓகேவா? அடுத்து அதர்ஸ்லா, எவ்வளோ நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் வரணும். ஓகேவா? மெயினாக அந்த கொடுக்குற அந்த இதுக்குள்ளே அந்த பார்ட் ஏ அண்டு பின்னா நடுவில் சென்டரில் இது வரணும். ஓகேவா? இப்போ இது இப்படி இருக்குன்னா இப்படி வரணும் ஆன்சர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து எனது டிஎன்எஃப். புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்டைன் டிஸ்டன்டிவ் நார்மல் ஃபார்ம், டிஎன்எஃப் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. இதை மாற்ற சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கிட்டேன். நான் என்ன சொன்னேன், இந்த இதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எப்படி இருந்துச்சு, நெகேஷன் பி, இந்த சிம்பிள் போட்டு கியூ போடணும். ஓகேவா? நெகேஷன் பி, இது என்னது ஆர் சிம்பிள். ஓகேவா? இந்த சிம்பிளுக்கு தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி டிஎன்எஃப்னா. ஸோ இது வந்து இந்த இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த டேர்மை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேர்ம் அப்படியே எடுத்துகிட்டு இந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க. பி, இது என்னது அண்டு. ஸோ பி அண்டு இந்த டேர்மை அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இதில் அடுத்து வேறு டிமார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமா, முடியாது. இது என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, இங்கே பாருங்கள், இப்படி வைக்கிறேன். ஓகே, நெகேஷன் பி, இந்த சிம்பிள் கியூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பி, இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க, கியூஆர். ஓகேவா? இதில் என்னதுன்னா பிங்கிறது வந்து பி தான். இதில் கியூங்கிறது என்னது, நெகேஷன் பி. நார்மல் கியூங்கிறது என்னது, ஆர்.
ஓகேவா. பிங்கிறது நார்மல் பி தான் கொடுத்துருக்காங்க. இதில் கியூங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கணும், நெகேஷன் பின்னு எடுத்துக்கணும். அடுத்து கியூங்கிறத நம்ம ஆர்னு எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ எனது பிங்கிறது பி, கியூனா நெகேஷன் பி, இதை வந்து ஆர்னு எடுத்துக்கணும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பி, இந்த சிம்பிள் கியூ, அதுக்கடுத்து இதை சென்டரில் போட்டுட்டு பி, அகெயின் இந்த சிம்பிள் இந்த ஆர் போடணும். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பி, இந்த சிம்பிள் நெகேஷன் பி, நடுவில் சென்டரில் இந்த சிம்பிள் போட்டு பி, இந்த சிம்பிள் கியூ. ஓகேவா. அவ்வளோதான். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா படி இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்துருச்சா சென்டரில் நம்மளுக்கு இந்த சிம்பிள் வர்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான் டிஎன்எஃப். ஃபைனலி இந்த மாதிரி இது ஏபி. ஓகேவா. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது டிஎன்எஃப். ஓகேவா. இங்கே வந்து இந்த மாதிரி மாற்றி வரும் வித்தியாசமாக. ஓகே. ஸோ நம்மளுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த சிம்பிள் தான். இந்த ஃபார்மெட்டு கொண்டு வந்தோன்னா இதுதான் டிஎன்எஃப். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இது வந்து சும்மா ஷார்ட்டாக ஒரு சம். இன்னும் நம்ம பெரிய சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த லாஸ்ட் ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டுமே நம்ம வந்து சம்மை சார்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ லா வச்சு சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாமே ரெஃபர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது புரியலை, டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.